today is a big day for us, and we have to give thanks to God. இப்படிப்பட்ட ஒரு செரமனியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வின் தான் சொன்னார். அதனால தேங்க்ஸ் டு ஆல்வின் ஃபார் திஸ். இல்லை நானும் மறந்துட்டேன். It is good that we observe these things. So I'll ask Rufus to read the word of God. Make a joyful noise to the Lord, all the earth. Serve the Lord with gladness, come into His presence with singing. Know that the Lord, He is God. It is He who made us, and we are His. We are His people and the sheep of His pasture. Enter His gates with thanksgiving and His courts with praise. Give thanks to Him, bless His name. For the Lord is good, His steadfast love endures forever, and His faithfulness to all generations. Amen. May the Lord bless us in this team according to these words. Hallelujah. அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். Let's cut the ribbon. I would like our parents are here. நல்ல ஆல்வின் அப்பா அம்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்க. யூ கேன் கட் த ரிப்பன். அதாவது உங்களுடைய பிளெஸ்ஸிங்கோட நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, 2 பேரும் வாங்க. ஓகே, கட் பண்ணு. In the name of Jesus. Thank you, Lord. Amen. கட் பண்ணு. அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியும். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் படிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Now I hand it over to Sam. ஆமென். நல்லவர். இந்த மணித்துளிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டே இருப்போம். கர்த்தாவே, ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையிலும் கர்த்தாவே இந்த நாளுக்காக நாங்க அநேக நாள் ஏங்கின நாட்கள் உண்டு அப்பா. ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு ராஜா. கிருபையாக நீங்க சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல ஆவியானவரே, நீ இருந்த
டைம்ல இருந்து கத்தாவே அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. நீ நல்லவர் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நடத்துங்கப்பா கத்தாவே. எங்களுடைய ஆரம்ப நாட்களை நாங்க நினைக்கிறோம் அப்பா, எங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை நீங்க அசட்டை பண்ணலப்பா கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். நம்பர்ஸை பார்த்து நீங்க விடலாப்பா. உங்களுடைய பிரசன்ஸ்னால ஒவ்வொரு நிமிடமும் கத்தாவே இந்த உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்க கூட்டின ஒவ்வொரு நொடியும் கர்த்தாவே உங்களுடைய கிருபையினால் எங்களை நீங்க சூழ்ந்து கொண்டீங்க அப்பா. அப்பா எங்க ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்பா. அப்பா எங்க பாவங்களை பாராதபடி கர்த்தாவே கிருபையாக எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. நீ நல்லவர் 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. குறிப்பாக கைசப்பா உமக்கு நன்றி அப்பா. இந்த NSTF-னுடைய வளர்ச்சிக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லாஸ்ட் மார்ச்ல தொடங்கும் போது கர்த்தாவே மரியாளுக்கு இருந்த அதே கொஸ்டின் எங்களுக்கு இருந்து அப்பா, இது எப்படி ஆகும்னு ஒரு கேள்வி எங்களோடு கூட இருந்ததே அப்பா. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றினீங்களே, இது கர்த்தரால் ஆகும்னு நீங்க காண்பித்துக்கீங்களே அப்பா. இன்னைக்கு நிரூபித்து கர்த்தாவே எங்களோடு அப்பா ஒரு பெரிய NSTF குடும்பமாக இன்னைக்கு இந்த ஸ்தலத்துல வந்து நிற்கும்படியாக கர்த்தர் நடத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தகப்பன் தோல்ல சுமந்தது போல நீங்க சுமந்ததை நாங்க உணர்ந்தோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. எந்த மனுஷர்கிட்ட நீர் ஒப்பு கொடுக்கல, மனுஷர் எங்க தலையின் மேல் ஏறி போக நீங்க விடல அப்பா. உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திச்சீங்க அப்பா. எங்களுடைய தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவராக இருந்தீங்களா ராஜா. எல்லா இடத்துலயும் உங்களுடைய கரம் எங்களோடு நடத்தினதை நாங்க கண்டமே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இது உங்களுடைய கரத்தின் அப்பா மகிமை அப்பா என்பதை நாங்க காண்கிறோம் ராஜா. கர்த்தாவே இது உம்முடைய கிருபை என்பதை நாங்க காண்கிறோம். இது உம்முடைய வைராக்கியம் என்பதை நாங்க காண்கிறோம், நாங்க உணர்கிறோம் ராஜா. சேனைகள் இருந்த கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்ததுங்கிறத நாங்க காண்கிறோமே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கடந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களை தாங்கி சுமந்து தப்புவித்த எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த புதிய வருடத்திலையும் உம்முடைய கருத்துக்குள்ளேயே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இது ஊழியம் உம்முடையது ராஜா. இந்த NSTF உம்முடைய ஊழியம் ராஜா. இது உம்முடைய கருத்துக்குள்ளேயே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்த கரம், எங்களுக்காக நொறுங்குண்ட அந்த கரம், எங்களுக்காக அப்பா பரிந்து பேசுகிற உம்முடைய கரம் அப்பா எங்களை மறுபடியும் சேர்த்து கொள்கிற அப்பா. நீர் இங்க வந்து எங்களை அணைத்து கொண்டு எங்க உம்மோடு கூட சேர்த்துக் கொள்கிற அந்த கருத்துக்குள்ளாக இந்த ஊழியம் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே உம்முடைய வருகை முறைக்கு வந்தோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஊழியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திர பலிக்கும் உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்தவைகளாக இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தாவே நீர் நடத்துங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை இல்லை கர்த்தாவே, பாடல் பாட உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிற அதே வேலைகள்ல கர்த்தாவே வியாதிகள் மாறட்டும் கர்த்தாவே. நீர் வாக்கு தந்தீங்களே அப்பா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் அப்பா நியூ சர்வீஸ்ல அப்பா எங்களுக்கு வாக்கு தந்தீங்களே அப்பா. கிரானிக் டிசீஸ் கூட மாறும்னு நீங்க வார்த்தை தந்தீங்களே அப்பா. நடத்துங்க அப்பா, நடத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே இம்மட்டும் கொண்டு வந்தது உங்களுடைய கிருபை கர்த்தாவே. இந்த ஊழியத்தினுடைய அப்பா துவக்கம் நீர் அப்பா. நீர் நடத்துகிறீங்க, உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே இது உம்முடைய தரிசிக்கிற ஒரு பெத்தேலாக இது இருக்கட்டும் தகப்பனே அப்பா. வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெகபத்தாக இது இருக்கட்டும் தகப்பனே அப்பா. உம்முடைய சமூகத்துல வந்து இளைப்பாறுகிற ஒரு ஏலியமாக இது இருக்கட்டும் தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் கர்த்தாவே மண்டையில சேர்க்கிற ஒரு சிலுவை அண்டையாக இந்த ஸ்தலம் இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இன்னும் காத்துக்கொள்ளுங்க, இன்னும் எங்களை நடத்துங்க அப்பா. உங்களுடைய மகிமை எப்போது இங்க தங்கி இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையினால் இந்த ஸ்தலத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நீ நல்லவர் 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 அப்பா. அப்பா இந்த ஊழியத்தினை கொண்டு உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. உங்களுடைய ராஜ்யம் கெட்டப்படட்டும், உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாக இங்க நிறைவேறட்டும் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. காத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சண்டே ஈவினிங் வர்ஷிப் சர்வீஸ்ல கர்த்தாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த வர்ஷிப் சர்வீஸினுடைய ஒவ்வொரு பகுதியும் உள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் நல்லவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை கிருபையாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆராதனை பகுதியில் உடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. எங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை படைத்த தேவனை உம்மை துதிக்கிற ஒரு நேரமாக இது மாற்றித்தாங்கப்பா. நீர் ஆராதனைக்குரியவர். இது எங்களை இரட்சித்தீர், செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தாவை நன்றியோடு பாட கிருபை செய்யுங்க. பரிசுத்த பந்திக்காக உமக்கு வருகிறோம் ராஜா. கர்த்தாவை நீர் எங்களுக்காக வந்தீங்க, எங்களுக்காக மரித்தீங்க, உயிர்த்தீங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. உடைய சரீரத்தையும் கர்த்தாவை உடைய இரத்தத்தையும் நாங்க பானம் பண்ணும்படியாக NSTF குடும்பமாக கர்த்தாவே இந்த பந்தியில நாங்க அப்பா பங்கு பெற கர்த்தாவே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒரு விஷயம் உடைய இரத்தத்தினால கழுவுங்க அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமன் பகுதி இடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க அப்பா. நீர் எங்கள்கிட்ட என்ன பேச போறீங்க நம்ம அஞ்சையோடு வந்திருக்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் அப்பா. துவக்கம் முதல் முடிவு
வர உடைய பரிசுத்த பிரசன்னம், உடைய பரிசுத்த பாதுகாப்பு, அப்பா உடைய நன்மைகளும் கிருபைகளும் தொடர்ந்து இருக்கட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் மட்டும் அப்பா கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையில நம்ம இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வேதத்தில் ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம் யோவான்ல நம்ம படிப்போம். ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்ங்கிற ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறது உண்டு. உண்மையாக சொல்லணும்னா இந்த என்எஸ்டிஎஃப் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து ஆராதிக்கும் போது அப்படியே கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டு போவோம். கர்த்தாவே எங்களே நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒருவேளை இது எங்களுக்கு அதிகமா, இது எப்படி நமக்கு இதுக்கெல்லாம் உள்ள நம்ம போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கூட இருந்தது. தேங்க்யூண்ணா. ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் கருத்தில் ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ அவர் உண்மையுள்ளவர் என்பதை கர்த்தர் காண்பித்தார். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்க ஒரு சண்டே பரிசுத்த ஓய்வு நாளில் என்எஸ்டிஎஃப் குடும்பமாக அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய ஆராதிக்க கர்த்தர் இறக்கம் பாராட்டியிருக்காங்க. இது கர்த்தருடைய கிருபை. லாஸ்ட் மார்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கர்த்தருடைய கிருபையினால ஆல்வின் ஸோ என்ன ஒரு சின்ன சாட்சி ஷேர் பண்ணுறேன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய என்எஸ்டிஎஃப் சர்வீஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரைடே அந்த சர்வீஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நானும் ஆல்வின் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு 2 நாள் அந்த ஹால்லேருந்து ப்ரேயர் பண்ணோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் நடத்துனீங்களே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, நன்றின்னு சொல்லிட்டு நான் ஆல்வின் அங்கேருந்து ப்ரேயர் பண்ணோம். ஸோ அப்புறம் காட் சென்டர்ல அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் இங்கே வருவோம். இதே இடத்துல இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணது உண்டு. இது அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. அவருடைய ட்ரெஸ்லேயே உங்களுக்கு தெரியும் அவருடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு அது. ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு வாட்டியும் அவர் அழுது ஜெபம் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை நாங்கள் கொண்டு வாங்க, எங்களை ஆராதிக்க பண்ணுங்கன்னு. இப்படி அநேகருடைய ஜெபம் நேற்று கூட ஒரு 12 hours ப்ரேயர் போயிருந்தது. அநேகர் நமக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்காக ஸ்தோத்திரம். டேனாக்கா அந்த இதில் லீட் பண்ணி விமன்ஸ் குரூப், ஓசிபிசியோட விமன்ஸ் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 hours செயின் ப்ரேயர் போயிருந்தது. நம்மளை கிருபையாக அவர் ஒரு 3 மணி நேரம் உட்கார பண்ணாங்க என்எஸ்டிஎஃப் ஃபேமிலியாக. இதெல்லாமே கர்த்தருடைய கரம். இன்னும் நம்ம அவரை துதிப்போம். இன்னும் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்வார். இது முதல் ஆராதனையுடைய முதல் மணித்துளிகளாக இருக்கிறது. நம்ம கர்த்தரை முழு மனதோடு ஆராதிப்போம். பாஸ்டர் ஆராதனை லீட் பண்ணுவாங்க. எல்லாரும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கரங்களை தட்டி முழு மனதோடு நம்ம ஆராதனை பகுதிக்குள்ளாக செல்வோம். கரங்களை தட்டுங்க. பாஸ்டர் சாம் ஜெபம் பண்ணும்போது ஆரம்ப ஜெபம் வந்து எமோஷனல் இல்லை. வி ஹவ் கம் அ லாங் வே. கர்த்தருக்கே மகிமை. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் யோசித்தேன், இங்கே வந்து சும்மா உட்காரக்கூடாது, விழுந்தால் படிக்கணும். அடுத்த வார்த்தை அவர் சொன்னார், விழுந்தால் படிக்கலாம் அப்படின்னு இல்லை. வி ஹாவ் அ ட்ரூ காட், லிவிங் காட். ஆமென். ஒருமன பாட்டின் ஆவியின் அன்பான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை. இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். என்னன்னா அந்த இடத்துல இருக்கும்போது, லவுஞ்சில் இருக்கும்போது ரொம்ப ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமா இருக்கட்டும் அந்த லவுஞ்ச். இங்கே யார் வந்தாலும் ஆண்டவர் சமாதானம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு உங்களுடைய அன்பான பிரசனத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த இடத்துல ஜெபம் பண்ணணும். முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த இடத்துக்காக அதே போல ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்க எனக்கு தெரில. நான் சொன்ன ஆண்டவரே, இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸாக நீங்கள் மாற்றுங்க. இங்கே வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுடைய தொடுதல் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நீங்கள் ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆண்டவர் நீர் பல்கி பெருக செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். Amen. So we all have a responsibility, amen, to make this place beautiful. We have not come to just sit here and enjoy the service, but we become participators in God's mission, in God's kingdom purposes.
ஆமென். இந்த இடத்துல அப்படியாக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வந்து பிரயாசப்படுவோம். கர்த்தாதி கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துவாராக. இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் வந்து நிறைய சொல்லுவார். 3 ஜெபத்தை எப்பவுமே அவர் வந்து ஒரு 3 இடங்களை வந்து எப்பவுமே சாம் வந்து சொல்வார். ஆண்டவரே, இது ஒரு பேத்தேலாக இருக்கட்டும், ஒரு ரெஹபோத்தாக இருக்கட்டும், ஒரு ஏலிமாக இருக்கட்டும். ஆமென். இந்த 3 இடங்களும் கர்த்தாதி கர்த்தர் இந்த இடத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். All those 3 geographical places made all descend into this place, and all the things that we need in life, the peace of God, the love of God, the care of God, எல்லாமே வந்து இந்த இடத்தில் இறங்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணலாம். யாவரும் எழுந்திருப்போமா? இன்றைக்கு வந்து we are celebrating from this Sunday we are observing Lent, இல்லையா? ஸோ அதனால அந்த லென்ட்ல வந்து what are the things that we observe? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், விசேஷ விதமாக அவர் நமக்கு சம்பாதித்து தந்த ரட்சிப்பு. கர்த்தாதி கர்த்தரே, அந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. ஆமென். இந்த 2-3 பாடல்களை நம்ம வந்து ஒரு மனதோடு நம்ம வந்து பாடலாம். Yeah, it's good. Amen. It will be good that we all come closer also, but feel comfortable wherever you are. If you feel comfortable, you be there. சரிங்களா? ஜீவனுள்ள தேவரே வாரும், ஜீவபாதையிலே நடக்கும். ஜீவனுள்ள தேவரே வாரும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவரே, நீர் பெரியவர். தேவரே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். ஜீவன் நீர் ஒரு புற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லலாம். பாவிகள் துரோகிகளையா, பாவமான மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவமான மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. பாதகரின் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். பாதகர் எம் பாவம் போக்க
செய்குமே நொந்துருகி வந்த மக்கள் தேசமாவி வீச செய்குமே வாக்கு செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே சொல்றீங்களா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாள் நெருங்குதே ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். Thank you, Lord. மாயலோக நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ மாயலோகம் நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் இயேசுவே ஆண்டவரே, ரட்சியும். ஆண்டவரே, ரட்சியும், ஆண்டவரே. இயேசுவே நீர் ஹalleluya. இந்த நண்பர் ஆண்டவரே, உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே கழுவி, நீர் சுத்திகரித்து ஆண்டவரே ரட்சியும். Thank you, Lord. Thank you, லோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி ஆண்டு மாண்டிடும் கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவரே, மானிடரை மீட்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ எல்லாரும் கண்களை மூடி நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, அழிந்து போக வேண்டாதப்பா. எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருமே ஆண்டவரை கெட்டு போக கூடாதப்பா. கர்த்தாதி கர்த்தரே, thank you Lord for John chapter 3 verse 16, O Lord. For God so loved the world, O Lord, that he gave his only begotten son, that whosoever believeth in him, O Lord, will never perish but have eternal life, but have everlasting life. என்று நீர் கட்டளையிட்டீரே ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, வாக்குத்தத்தம் செய்தீரே ஆண்டவரே. யாருமே ஆண்டவரே, ஹalleluya, எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருமே ஆண்டவரே அழிந்து போக கூடாதப்பா. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவரே அவர்களை சேர்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவரே போராடி ஆண்டவரே உபவாசித்தவர்கள் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, ஹalleluya, அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது என்று ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரை மிஸ் பண்ண கூடாது என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை போராடி ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இதே நாட்சோர் பகுதியிலும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, ஹalleluya, heavenly father lord, ஓ தேவாதி தேவனே அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேர் மாண்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. மாய லோகத்தை ஆண்டவர் நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக கெட்ட படங்களுக்குள்ளாக ஆண்டவரே, பாவ ஆண்டவர் சுபாவங்களுக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் கடந்து போயிருக்கிறாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரே, நாங்களோ ஜெபிக்கிறோம் அவர்கள் ஆண்டவரே, நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. அதற்காகத்தான் எங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விசுவாச கூட்டமாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா. heavenly father, none of them, O Lord, should perish, O Lord. எங்களுடைய neighbors ஆண்டவருடைய colleagues ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கூட வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அழிந்து போக கூடாதப்பா. ஹalleluya. ஓ வாயை திறந்து நம்ம வந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே. yes O Lord, heavenly father, save them O Lord by your precious blood O Lord. இப்படிப்பட்ட இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே,
குடி பழக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே குடி பழக்கத்தை விட்டுவிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே சிகரெட் பழக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரே அந்த பழக்கங்களை விட்டுவிட ஆண்டவரே. கெட்ட பழக்கங்கள் ஆண்டவர் இருக்கிறவங்க ஆண்டவரே அந்த கெட்ட பழக்கங்களை விட்டுவிட ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் கோபத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் சாபங்கள் இருக்கிறவங்க ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை விடுதலை அடைய ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நண்பர்கள் ஆண்டவரே whoever oh Lord we cross paths with oh Lord அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு Lord. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் அப்பா. மாயலோகம் நம்பி மாண்டிடும் ஆண்டவரே ஆண்டு கொண்டிருக்கிற நபர்களே அப்பா எப்படியாவது ஆண்டவரை நீங்க மீட்டுக் கொடுங்க ஆண்டவரே. ஓ ஹெவன்லி ஃபாதர் லார்ட் உமக்கு நன்றி உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஓ கர்த்தர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் ஆண்டவரே. மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே ஏற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே ஏற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே அன்பால் பலத்தால் வென்று நாட்களில் ஆண்டவரே அபிஷேகநாதரே ஆராதனை 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 என் அன்ப
இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவே. ஜெபித்து ஆமாண்டவர் இப்படி நடக்கட்டும். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவே. இந்த இடத்தில் இந்த ஊழியத்தில் ஆண்டவரே உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவே. இந்த நாட்கள் பகுதியில் ஆண்டவரே ஹalleluya உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. Yes, O Lord, we give you all the glory, honor and praise, Lord, for all that you have done, O Lord, in our lives, O Jesus. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, thank you Lord, Heavenly Father, for your loving presence here, O Jesus. இந்த இடத்துல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, how O Lord you surround your people, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் அப்படியாகவே ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருப்பது போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாதி கர்த்தரப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரை எங்களே நாங்கள் தாழ்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Heavenly Father, O Lord, these are the days, O Lord, we have to sit, O Lord, at the foot of the cross. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் விசேஷமாக இன்னும் பரிசுத்தம் அடையணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும். கர்த்தாதி கர்த்தரே இந்த உலகத்தில் ஆண்டவரே இந்த நாட்களுக்காகவே எங்களை ஆண்டவரே நீதிமான்களாக ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருக்கிறீரே. ஹalleluya. நோவாக்கு நீ சொன்னீர் ஆண்டவரே, go into this ark, you and your family, because I have found you righteous in this generation என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களையும் ஆண்டவரை இந்த காலகட்டத்திற்கு நீ தெரிந்து கொண்டிருக்கிறபடியால், நீதிமான்களாக தெரிந்து கொண்டிருக்கிறபடியால், it is so important, O Lord, that we sit at the feet of the cross, O Jesus. And Heavenly Father, O Lord, meditate, O Lord, and reflect, O Lord, upon our lives, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய அன்பு பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. Jesus, keep me near the cross. Amen. Hallelujah. Thank you, Lord. அந்த பாடலை நாம் பாடுவோமா? Jesus, keep me near the cross. As we sing this song, we will prepare ourselves to come to the Holy Communion table. This communion table is very special. என்ன அப்படின்னா, நார்த் ஷோர் பகுதியில் வந்து in all the years of ministry, this is the first time we are having a communion together. Communion அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த விருந்தை நம்ம எல்லாம் வந்து ஒரு குடும்பமாக பெற்றுக்கொள்வோம். இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை தான் கூப்பிடுறாரு, ஞானஸ்நானம் எடுத்தவர்களை தான் கூப்பிடுறாரு. இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்கு என்னுடைய வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், அவங்களோட பேசுகிறார். ஏன் கூப்பிடுறாரு? வெறும் சாப்பாடு மட்டும் பரிமாறத்துக்காகவா? இல்லை. He says, I've got a job for you. உன்னை நான் ஆசீர்வாதமாக நான் வைப்பேன். Amen. I have blessed you. I have blessed you most importantly with my salvation. But I want you to be a blessing. So at this table we learn a lot. We reflect a lot. We go into this world. From this table, when we go into this world, வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் இருந்து நம்ம உலகத்துக்கு போகும்போது அது வேற விதமான ஒரு அனுபவம், ஃபிசிக்கலாக. ஆனால் இங்கிருந்து போகும்போது ஸ்பிரிச்சுவலாக will be strengthened. Amen.
இது சுற்றிலும் நம்ம வருவதற்கு உண்மையிலே நம்ம வந்து ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்திருக்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Just reflect. Thank you Lord Jesus, keep me near the cross. Amen. Jesus, keep me near the cross. There's a precious fountain, free to all, a healing stream flows from Calvary's mountain. In the cross, be my glory ever, till my ransom sure shall find rest beyond the rail. In the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. Near the cross, a trembling soul, love and mercy found me. There the bright and morning star sheds his beams around me. In the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. Near the cross, O Lamb of God, it seems before me. Help me walk from day to day, with its shadow over me. In the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. Near the cross, I watch and wait, hoping, trusting ever, till I reach the golden strand, just beyond the கடைசி நாள் வரைக்குமே. In the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. தமிழ்ல பாடலாமா? மீட்பரே, 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 எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் நாடவும் நன்மை செய்துமே. மீட்பரே, 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 எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் நாடவும் நன்மை செய்துமே. அப்படியே ஜெப சிந்தையோடு உட்கார்ந்து கொள்வோம். லெட்ஸ் ரிஃப்ளெக்ட். உம்முடைய சிலுவையின் பாதப்படியில் ஆண்டவரே, நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்? இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே என்ன கற்றுக்கொள்ளணும் அப்பா? Heavenly Father, while we are being seated there, O Lord, Heavenly Father, we look at you, O Jesus. கர்த்தாதி கர்த்தரே, நீர் ஆண்டவரை சிலுவையில் நீர் தொங்கிக் கொண்டிருக்கிறீரப்பா. உடைய சிரசின் மீது ஆண்டவரே அந்த முள்முடி ஆண்டவரே சூட்டப்பட்டிருக்கிறதப்பா.
2 கைகளிலும் ஆண்டவரே ஆணிகள் பாய்ந்திருக்கிறதப்பா. உம்முடைய பாதங்களில் ஆண்டவரே ஆணிகள் பாய்ந்திருக்கிறதப்பா. உம்முடைய விழாவில் ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு நேராக ஆண்டவரே ஈட்டி பாய்ந்திருக்கிறதப்பா. கர்த்தாதி கர்த்தரே, அதை பார்க்கும்போது, அந்த காட்சியை பார்க்கும்போது ஆண்டவரே, எங்களுக்காக எனக்காக ஆண்டவரே நீர் பாடுபட்டீர் என்கிறது ஆண்டவரே நினைவு கூற, ரிஃப்ளெக்ட் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஹல்லேலூயா, அந்த சிலுவையின் பாதப்படியில் ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் ஒருவர் உண்டு. எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே மரித்த தேவன் உண்டு. எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே உம்முடைய தூய இரத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு சொட்டும் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தின ஆண்டவரே எங்களுடைய தேவன் எங்களுக்காக உண்டு அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே உயிர் மீட்சி தந்த தேவன் உண்டு. எங்களுடைய பாவங்களை மன்னித்த தேவன் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் விடுதலை தந்த தேவன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்தது என்று ஆண்டவரை சொன்ன தேவன் உண்டு. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் அந்த நித்திய ஜீவன் எங்களுக்காக சம்பாதித்து தந்த தேவன் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக ஆண்டவரை சம்பாதித்து தந்த தேவன் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவரை எங்களை கொண்டு போகிற ஆண்டவர் அந்த பாதைக்காக ஆண்டவரப்பா, அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு உண்டு. Lord, we have such a loving God who cares for us, O Lord, who loves us, O Lord, unconditionally, O Lord. Even while we were yet sinners, O Lord, Christ Jesus died for me என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே ஆண்டவரே கிறிஸ்து இயேசு எங்களுக்காக நீர் மரித்தீரே அப்பா. கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தி நமக்காக ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். I request Brother Christo to come and lead us in a song during this communion time. Just as I am without one plea, but God, thy blood was shed for me, and that thou didst me come to thee, O Lamb of God, I come. Just as I am waiting on to rid my soul of wonder, Lord, to thee whose black and cleanse its soul, O Lamb of God, I come, I come. நான் பாவிதான் மாபயத்தான் திகைத்து பாவபாரத்தான் அமிழ்ந்து மாண்டு போவதாம் என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்வேர் myself அமோட்சமும் அடைவதற்கு உம்மிடமின் மீட்பரே வந்தேன். I will read the words of the Lord. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கவனமாக நீங்க கேளுங்க. அந்த பரிசுத்த பந்தி ஆயத்தமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைவு கூறுவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். The Lord took the bread and he broke it and he said, this is not just merely a bread piece, but this is my body which is broken for you. உங்களுக்காக நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம். Have it அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அதை நம்ம கையில் எடுத்துக்கும் போது, நம்ம வந்து ரிசீவ் பண்ணும்போது, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இந்த நொறுக்கப்பட்ட எனக்காக நொறுக்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக பாவமுக்கு நன்றி ஆண்டவரே. You were crushed, O Lord, for my iniquities. Heavenly Father, you were stricken, O Lord, for my transgressions, O Lord. ஏசாயா 53 சொல்லுகிற வார்த்தைகள். எனக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்டீரப்பா. உங்களுடைய சரீரத்தை பார்க்கும்போது ஆண்டவர், when I take, O Lord, these elements into my hands, O Lord, let me remember you did all of this, O Lord, for me, O Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Then he took the cup and he said, this is not just wine, this is my blood which is poured out for you, which is poured out for the sins of many, which is poured out for the cleansing of the sins of your body, of your soul and your spirit. கர்த்தாதி கர்த்தரே, எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. If there is water, O Lord, for cleansing, O Lord, it can only cleanse topically, but your blood, O Lord, it cleanses, O Lord, right our souls, O Jesus. ஆத்துமாக்களே, எங்கள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, எங்கள் உள்ளந்திரியங்கள் ஆண்டவரை சுத்திகரிக்கிற ஆண்டவர், உடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு சின்ன ஆண்டவரே, they should not be even a hint of sin அப்படின்ற ஆண்டவரே நீர் விரும்புகிறீரப்பா, because you are a holy God. அதற்காக தான் ஆண்டவர் நீருடைய தூய ரத்தத்தை சிந்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை சிந்தின பிறகு நீ சொல்றீரப்பா, இது and through this I am making a new covenant with you. ஒரு புதிய உடன்படிக்கை நான் உங்களோடு நான் செய்கிறேன். பழையவைகள் எல்லாம் முடிந்து போனது, எல்லாமே புதிதாயிற்று என்று சொல்கிறீரப்பா. நம்ம when we receive this cup, we should ask the Lord, Heavenly Father, we thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த தூய இரத்தத்திற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை கழுவின ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, உம்முடைய தூய இரத்தத்திற்காக ஆண்டவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஆண்டவர் ஒடிந்து போனதே உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய வாழ்க்கை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, you have made a covenant, O Lord. You have established a covenant, O Lord, through this blood, O Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதித்து நீங்க நடத்த ஆண்டவரே. Thank you. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது அப்படின்னா, கம் எக்ஸாமின் யுவர் ஹார்ட்ஸ், சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, தண்ணீருக்கு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க வாங்க, கன்ஃபர்மேஷன் எடுத்தவங்க வாங்க, இந்த பரிசுத்த பந்தியில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. If we are able to do this in one row, that will be great. If not, we can go for the second row also. நீங்கள் வாங்க, முன்னுக்கு வாங்க, you will receive the elements and stand here and we will pray. Thank you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்கள் மீது கர்த்தருடைய அதிகமான சமாதானம், அற்புதமான சமாதானம் உங்களுக்கு கட்டளையிடுவதாக. கர்த்தருடைய முக பிரகாசம் உங்கள் மீது விழுவதாக. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களை விலக்கி காப்பாராக. கர்த்தருக்குள்ளாக பலன் கொடுத்து செல்லுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறும்படியாக கர்த்தர் பாராட்டும். கரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நடைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய செயல்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆசீர்வாதமான ஆண்டவர் உங்களுக்கு அமைத்து தருவாராக. உலகத்திற்குள்ளாக சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக உங்களுக்கு அதிக அதிக சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தருடைய முக பிரகாசம் உங்கள் மீது அற்புதமாக இந்த மாதத்தில் விழுவதாக. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பாராக. உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் போக்குவாராக. உங்களுக்கு புதிய வழிகளை ஆண்டவர் உருவாக்கி தருவாராக. உங்கள் மீது கர்த்தருடைய அபிஷேகம் அற்புதமாக இறங்கி வருவதாக. புதிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார்கள். உங்களுடைய வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். மாவும் எண்ணெயும் குறையாதபடி கர்த்தாதி கர்த்தர் நடத்துவார். மிகுதியான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உலகத்திற்குள்ளாக சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். ஆமென். ஆமென். இப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளில் அப்பா கர்த்தாதி கருத்து இந்த முதல் ஆண்டவரை பரிசுத்த தந்தையில் ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் NSTF ஆண்டவரை நாங்கள் பங்கு பெற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. க்ஷமிக்கிற ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை அப்பாவுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு அர்ப்பணிக்க நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக க்ஷமிக்கிறோம் அப்பா. தேவ பிரசனம் ஆளுகை எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிகாரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. Everyone should commit their lives, O Lord, to you, O Jesus.
ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. They can never postpone salvation of Jesus because salvation is imminent. Oh Lord, you say, oh Lord, இன்றைய ரட்சிப்பின் நாள், இன்றைய விடுவு காலம் அப்பா. இந்த பகுதியில் இருக்கிற அநேகர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த ஆண்டில் ஆண்டவரே, இந்த ஆண்டவரை பகுதியில் இருக்கிற அநேகர் ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மகிமெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Lovely kids we have. International Children's Day. அது வந்து it has fallen on this day and I have to thank Shirley for organizing this. ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்து இங்கே ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த மாதத்தில் வந்து இவங்க அற்புதமாக ஆண்டவர் இந்த பள்ளிக்கூடத்துலலாம் இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒன்று. ரெண்டாவது வந்து டுடே இஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே, ஸோ வி பிளஸ் தெம் அண்ட் மே த லார்ட்ஸ் மைட்டி பவர் பி அப்பான் தேர் லைஃப்ஸ். இன்னொரு விஷயத்துக்காக என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், Shirley is doing this ministry and officially today we are recognizing to be the Sunday school teacher. So, thank you Shirley for your commitment. அவங்க Shirley வந்து last week வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. What is the plan for half of this year? இல்லை nearly இந்த டேர்ம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பிளானிங் பார்க்கும்போதே நினைச்சேன், ஓகே இந்த அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து ஊரில் வந்து அந்த பழக்கம். ஸோ அதெல்லாம் இட் இஸ் ஆல் கம்மிங் அவுட் அண்ட் தட் இஸ் பீயிங் அ பிக் ஹெல்ப் இன் திஸ் மினிஸ்ட்ரி. இல்லை ஸோ அதனால் நம்முடைய தாளங்களை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஸோ கரங்களை உயர்த்தி இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? Heavenly Father, we thank you Lord for your goodness. Thank you Lord for the gift of children, O Lord, in our lives, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அன்பாக ஆண்டவரே தந்த கற்பத்தின் கனிகள் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கு ஆண்டவர்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவ ஆளுகை இவர்களோடு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆரம்ப நாட்களில் ஆண்டவரே இவர்கள் பயபக்தியோடு வளர்ந்து வர நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது வரும்பொழுது ஆண்டவரே தூதர்களை கொண்டு நீங்க ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான ஒரு வளர்ச்சி நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let them be a blessing, O Lord. ஆண்டவரே ஸ்கூல் ஆண்டவரே பள்ளிக்கூடத்தில் ஆண்டவரே அநேக ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஆண்டவரே உங்க ஆசீர்வாதமாக இருக்க, உப்பாக வெளிச்சமாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Give them lovely wisdom, O Lord. அற்புதமான ஒரு understanding and wonderful wisdom, O Lord. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அற்புதமாக படிப்பில் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஆண்டவரே தேர்ச்சி பெற நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். And today, O Lord, being International Children's Day, O Lord, we bless them, O Lord, in the name of Jesus, O Lord. Heavenly Father, let our children thrive, O Lord, in this land of Jesus. Let our children, O Lord, be examples and testimonies, O Lord, in this land of Jesus. And Heavenly Father, let them grow, O Lord, in the fear of God, and also, O Lord, let them enjoy their life for Jesus. ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் இருக்குது, அது இதுன்னு அப்படி யோசிக்காம ஆண்டவரே விடுதலையோடு அவர்கள் வாழ நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் இந்த வேளையிலப்பா நாங்கள் ஷர்லிக்காக ஜெபிக்கிறோம். ஷர்லியுடைய கமிட்மெண்ட்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் மத்தியிலே நான் ஊழியம் செய்வேன் என்று ஆண்டவரே வந்துக்கிறாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர், Lord, we as a church, O Lord, we bless her, O Lord, in the name of Jesus. Heavenly Father, O Lord, this ministry, O Lord, Heavenly Father, be a blessing in her life, O Lord, and through her, O Lord, Heavenly Father, all our children, O Lord, be blessed, O Jesus. And she has got lots of children, O Lord, now to handle, O Lord, and our மகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் தாங்க. அந்த பிளானருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதில் ஆண்டவரே ஒவ்வொரு சின்ன விதையும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆகையால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் ஷர்லியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் மகள் மீது இறங்கட்டும் அப்பா. இன்றிலிருந்து துவங்குற ஊழியத்தை ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் அது பல மடங்கு ஆண்டவரை கனி தரும்படியான ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் பெருகும்படியான ஒரு ஊழியமாக மாறட்டும் அப்பா. ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Let's give them all a big round of applause. Thank you Shirley. Thank you Shirley. God bless you. Now let's turn our Bibles to the Word of God from let's turn to Matthew's Gospel chapter 10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திற்கு வேத புத்தகங்களை திருப்புவோம். நீங்க வந்து நல்லா பைபிள் படிக்கிறவங்க யார் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? அதனால சிஸ்டர் ஏஞ்சல் நீங்க வாங்க, உங்க பர்த்டேல, அதனால நீங்க வாங்க. ரீட் ஃப்ரம் 1 to 10.
மத்தேயு 10:1-10 வரைக்கும் நீங்க வந்து வாசிங்க. வாசிக்கும்படியான வேதாகம பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் நாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்களிடத்தில் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இன்னைக்கு இருந்து நம்ம வந்து லென்ட் அதை பற்றி நம்ம வந்து தியானிக்க போகிறோம். இந்த 9வது அதிகாரம் வரைக்கும் வந்து இந்த வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல வந்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ ஐ ஹோப் யூ கேன் கோ பேக் அண்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் த திங்ஸ் தட் வி மெடிடேட்டட் ஹியர். அருமையான ஒரு ஜேர்னியில் வாக்கிங் வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட அப்படியே நடந்து வரோம் இல்லை? எங்கெங்கெல்லாம் ஆண்டவரெல்லாம் கொண்டு போனாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்மெல்லாம் போனோம். எங்கெங்கெல்லாம் சீடர்கள் உக்காந்தாங்களோ அங்கெல்லாம் நாங்களும் உக்காந்தோம், நம்மெல்லாம் உக்காந்தோம் இல்லை? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படி கேட்டோம், ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லை? இப்போ இந்த லெந்து நாட்களுக்காக வந்து இந்த 10வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை வந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். So I just want to talk about the season of Lent and may the Lord help us to meditate from chapter 10. சரியா? இதுல வந்து what is Lent? லெந்து நாட்கள் அப்படின்னா என்ன? அதாவது லென்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். சிஎஸ்ஐலேருந்து வந்தவங்க அவங்க வந்து அந்த கறி விடுறது, 40 நாட்களை வந்து உபவாசத்தை ஜபிக்கிறது, இதெல்லாமே வந்து பயங்கரமா வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த அந்த ஆயத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டுவர்ட்ஸ் ஈஸ்டர் வந்து நல்லா இருக்கும். ஹோலி வீக் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோலி வீக்ல வந்து பயங்கரமா இருக்கும் இல்லையா? we will meditate on the cross and all of that. அந்த சிலுவையில வந்து 7 வார்த்தைகள் வந்து அதை தியானிக்கிறது, இதெல்லாமே உண்டு இல்லையா? ஸோ திஸ் இஸ் a very special time for us. நீங்க சொல்லுங்க, what is Lent? I want you to give just one description about how you think about Lent, what you have learned about Lent, or how you have observed about Lent. சொல்லுங்க, what is Lent to you? What Jesus Christ has done for us on the cross அப்படின்றது வந்து it is a season for us to reflect. Wonderful answer. வேற? ஆண்டவரோடு பயணிக்கிறது. சூப்பர். அப்புறம் சொல்லுங்க. சுயத்தை நம்ம வந்து வெறுத்து ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிறது இல்ல? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் இல்ல? ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க இத்தனை ஆண்டுகள். சரி, அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம்னு நான் நினைக்கிறேன். ஆமீன், ஆமீன் இல்லையா? வேற சொல்லுங்க. Being in the presence of God, mourning for our evil ways. நம்முடைய எல்லா கெட்ட சுபாவங்கள், அதற்காக ஆண்டவருடைய பாதப்படியில் இருந்து வருந்தி, ஆண்டவரே இது வேண்டாம் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு அருமையான நாட்கள், 40 நாட்கள். அப்புறம்
இல்லையா? Thanking God for salvation. தேங்கிங் காட் ஃபார் சால்வேஷன், அவருடைய ரட்சிப்புக்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னும் நிறைய இருக்குல்ல. praying for a particular reason. 40 நாட்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்ம வந்து ஜெபிக்கிறது வந்து அது கூட உண்டு. சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிறது இல்ல, ஆண்டவர் எப்படி அந்த சிலுவையின் பாடுகள் இல்ல அது ஒவ்வொன்றும் நினைத்து பார்க்கும்போது நமக்காக தான் ஆண்டவர் மரித்தார் இல்லையா? ஐசாயா 53 பயங்கரமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அவர் வந்து பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதியிருக்கிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்று. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? எனிதிங் எல்ஸ்? சோ நான் வந்து ஒரே ஒரு வேர்டு தான், ஒரே ஒரு வேர்டு தான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லென்ட் ஃபார் அஸ், ஃபார் NSTF காக. இந்த 2026ல லென்ட் மீன்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, இது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்ல. இதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து தான் இன்னைக்கு இந்த ராபோஜன பந்தியில வந்து நம்ம கலந்து கொள்ளும்போது சும்மா உட்காந்து நம்ம சாப்பிடுறது இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன பண்ண போற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? இல்ல 12 பேரை வந்து ஆண்டவர் வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணி சும்மா விடல. அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போங்க, உலகத்தை தலைகீழாக நீங்க மாற்றுங்க. ஆமென், ஹல்லேலூயா. That is your job. You have to do something. When you are a Christian, you cannot sit quiet. When you are a Christian, you have to be a blessing. ஆண்டவர் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாரு? நீங்கள் உப்பாக, நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. எங்க போனாலும் நீங்க you bring flavor to people's lives. இல்ல, உங்களுடைய முகத்தின் மீது ஒரு பிரகாசம் இருக்கும் இல்ல. அதுதான் நம்பர்ஸ்ல வந்து நம்பர் 6ல வந்து ஒரு blessing இல்ல. May the face of the Lord shine upon you and may the Lord be gracious unto you. நீங்க எங்க போனாலும் ஒரு முக பிரகாசம். அதனாலதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, அது வந்து you cannot hide the light under a bushel. You have to keep it open. இல்லையா? அதே போல நீங்க வந்து ஃப்ளேவர் கொண்டு வருவீங்க. யார் பக்கத்துல இருந்தாங்களும் அப்படி நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஸோ இந்த லென்ட்ல வந்து வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்றது தான் இந்த 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? சிஸ்டர் வாசிக்கும் போது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு ஞாபகம் இல்லை இல்ல? ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. நம்ம அது ஒன்னொன்னா நம்ம வந்து பார்ப்போம் இல்ல. ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும் போது Matthew chapter 10 verse 1, Jesus called the disciples towards him. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாம் என்கிட்ட வாங்க, அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ the question now we have to ask is, who is a disciple? Who is a disciple? சொல்லுங்க. நீங்க பேசலன்னா இந்த ஈவினிங் டைம்ல அப்படியே படுத்துருவோம். Those who follow Jesus. அப்புறம் deny himself, carry the cross. அவர் இயேசுவை வந்து நம்ம வந்து பின்பற்றி வரோம் அப்படின்னு சொன்னா நம்மை நாமே வந்து வெறுத்து விட்டு அவருடைய சிலுவை இல்ல, நம்ம சிலுவை நம்ம வந்து சுமந்து கொண்டு கடந்து போகணும் இல்ல. அப்புறம் இல்ல, இந்த பிக்சர் பாருங்க. வாட் இஸ் a disciple அப்படின்னா, அவர் எங்க நம்ம கொண்டு போறாரோ அங்க வந்து நம்ம வந்து அவர் பின்னாடி போயிட்டே இருக்கணும் இல்ல. You become a follower of Jesus Christ, but there is much more to it இல்ல, that I want to describe it in these 3 ways. One is you have a relationship with Jesus Christ. Just following him is not good enough இல்ல. நான் இயேசுவை நான் பின்பற்றி வரேன் இல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அதுதான் அப்படின்னா, ஆண்டவரோடு உறவு இருக்கா? உங்களுக்கு ஆண்டவரோடு கூட உறவு இருக்கா? அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? ரட்சிக்கப்பட்ட ஒரு உறவு, அற்புதமான ஒரு மாற்றப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவு உங்களுக்குள்ளாக இருக்கா இல்ல? இந்த லிந்து நாட்கள் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். இந்த வருஷம் துவக்கத்துல நம்ம வந்து ஒரு வார்த்தையை தியானம் பண்ணோம் இல்ல. இங்க வந்து இல்ல, your faith இல்ல will help you அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தின்படி அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவரோடு கூட அந்த உறவு இருக்கணும் இல்லையா? இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கமிட்மெண்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். சிலுவையை முன்னே, உலகமே பின்னே,
இல்லை பின்னோக்கிய நான். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு சொன்னா அந்த பேப்டிசம் நேரத்துல வந்து அவங்க வந்து கீழே போயிட்டு அப்புறமா அவங்க ஞானசனம் கொடுத்துட்டு அவங்க மேல வரும்போது அந்த பாட்டு பாடுவோம் பாருங்க, அப்படியே புல்லரிக்கும். I have decided to follow Jesus. It's a beautiful thing when we commit our lives to the Lord and say, I want to follow you, Lord, no matter what. Whatever the world says, oh Lord, they may all laugh at us, doesn't matter. I want to follow my Jesus Christ. Amen. மூன்றாவது, hears and obeys Jesus Christ. He's a disciple. You have a relationship with Jesus Christ. You make a commitment to Jesus Christ. And you hear and obey. இந்த மூணாவது காரியம் தான் வந்து இங்க வந்து நடக்குது. இப்போ இதுவரைக்கும் அந்த சீடர்கள் வந்து ஒரு 3 வருட காலமாக ஆண்டவர் வந்து தேத்திட்டார். அவர் அவங்க எல்லாருமே வந்து ஆண்டவர் வந்து தேத்திட்டார் இல்லையா? And then now he is asking them certain things to do. And now they have to just, all these days they were hearing, now they are obeying the Lord. எப்படி அவங்க கீழ்ப்படுகிறாங்க அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன்ல Jesus prepared his disciples for 3 years. இதெல்லாம் இந்த படங்களெல்லாம் நீங்க பாருங்க. வனாந்திரத்துல வந்து அந்த வயல்வெளியில நடந்து போகும்போது வந்து அவங்க கூட பேசிட்டு இருந்த காரியங்களை வந்து யோசித்து பார்க்கலாம். இல்ல, when you are walking with Jesus, you think about, you being in this group, walking along with the disciples. ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருப்பார் இல்ல, நமக்கு தெரியுது கொஞ்சம் தான், நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் பேசியிருப்பார். இந்த சூழ்நிலையிலும் வந்து நீங்க கூடவே இருந்திருப்பீங்க. என்ன, ஆண்டவர் வந்து 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. பின்னாடி அவங்க நிக்கிறாங்க பாருங்க, டிசைபிள்ஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்க, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே? ஒருத்தன் கொண்டு வரான், என்ன கொண்டு வரான்? 5 அப்பம் 2 மீன். யோ எப்படியா இதுல இருந்து? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உட்கார வைங்க. இல்ல, now they are beaming. இல்ல, their smile is so big. இல்ல, it's a beautiful thing to just be there in the presence of God and see that miracle unfolding right in front of our eyes. இல்ல, the Lord is showing all these things to you. அடுத்தது வந்து maybe a private conversation. இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டுல போய் பாருங்க, இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க, அதுல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து முட்டிகால், 12 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து முட்டிகால் போட்டு இருக்கிறார். ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு ஆர்வம் ஆண்டவரோடு. அவர் பேசும்போது வந்து their head is never turned anywhere else. Their eyes are focused on Jesus Christ. அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா, amen, hallelujah, may our eyes be fixed on Jesus Christ alone. ஆல்ரெடியார் அதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள்ல நம்முடைய உறவை நாம் வந்து அற்புதமாக புதுப்பித்துக் கொள்ள கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். So we are in that preparation phase. இல்லையா? So what is God doing here? முதலாவது ஒரு காரியம் என்ன பண்றாரு அப்படின்னா, he called his 12 disciples to him and gave them authority. So இங்க வந்து உட்கார்ந்துட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் உலகத்துல வந்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். ஆமென். Would you be able to read that? யார் படிப்பீங்க? வாசிங்க. He put Christ over all rulers, authorities, powers and kings. Yeah. He gave him authority over everything that has power in this world or in the next world. God put everything under Christ's power and made him head over everything for the church. Amen. Christ has the ultimate authority. நீங்க எபேசியர் 1 அதிகாரம் 21 22ல அந்த வசனங்கள் இருக்கு. Yeah. Christ has the ultimate authority. Now, when Christ has come into this world, he has prepared this table for us. If he does not share that authority with you, then he has not done a good job. இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த லெந்து நாட்கள்ல வந்து நம்ம வந்து வெறும் ஆண்டவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, ரட்சிப்பை குறித்து நம்ம வந்து யோசிப்பது மட்டுமல்ல. ஆண்டவரே, அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்? ஆமென். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நீங்க தந்திருக்கீங்க. நம்ம நினைச்சு பார்த்தா அது இல்ல, இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, it is the power and the authority that we have received through the power of the cross. ஆமென். சிலுவையின் மீது ஆண்டவர் வந்து என்ன சம்பாதித்து தந்தார்? விடுதலை சம்பாதித்து தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதமான அசுத்தமான காரியங்கள் வந்து ஒழிந்து போகும். ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஒழிந்து போகும்.
பிசாசின் செயல்கள் எல்லாம் ஒழிந்து போகும். மரணத்தை ஜெயித்த சர்வ வல்லமை வந்து அந்த இடத்துல கர்த்தாதி கர்த்தர் நமக்கு வந்து சம்பாதித்து தந்திருக்கிறார். ஆமென். All authority has been given to you. Amen. And that authority comes from me அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த அத்தாரிட்டி நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். Amen. Hallelujah. இதுல வந்து we have to remember the promise for this year. என்ன மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாமா? As for your faith, according to your faith it will be done to you. அப்போ இந்த சிலுவை, இந்த லென்த் நாட்கள்ல வந்து இந்த சிலுவையில இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற ஆண்டவரே, அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு அதிகாரத்தை ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமென். May the Lord help us to exercise. இன்னைக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஆனா யோசித்து பாருங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம வந்து அது வந்து we cannot circumvent it. We cannot beat around the bush. If God has done something for us, we receive it. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய வீட்டில் ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரும் இங்க ஆசீர்வதித்து இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார முடியாது. And the Lord says, I have made you my disciple. Now I want you to do something. அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் நம் தயாராக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர். So this is the preparatory phase. லெந்து நாட்கள், இந்த ஆண்டு அது நடக்கலாம், இல்ல அடுத்த ஆண்டு நடக்கலாம். But this is the beginning of that in your life. Amen. சொல்லலாமா? God is giving that authority in my life so that I can exercise that authority maybe this year, maybe next year, or maybe in the coming years the Lord will help me to exercise that authority. Amen. Hallelujah. Let's never forget that. So அதுல வந்து என்ன authority கொடுத்தாரு? இதுல வந்து வசனத்தை பாத்தீங்கன்னா இல்லையா, He gave them authority first of all to over demons, to drive out the evil spirits. பயந்துட்டீங்களோ? இங்க வரும்போது நல்லா இருக்கும் இல்ல, இங்க இருந்து வெளியே போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை துரத்துறா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே நீங்களே வந்து போயிடுங்க. அதுக்காக நான் உன்னை டிசைபிளா மாத்தல இல்ல, I'm giving you authority, I'm empowering you. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜெபம் பிசாசுகளை துரத்துகிற ஒரு ஜெபமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் நான் கொடுப்பேன்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ள கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. According to your faith it will be done to you. ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்கப்பா, நான் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த உலகத்திற்கு வந்து that is a famous painting. அது வந்து the Lord is there and he is driving the demon away, the driving Satan away. இதுல வந்து அந்த வசனம் என்ன அப்படின்னா, for this purpose the Son of God was manifested that he might destroy the works of the devil. சிலுவை அப்படின்னு சொன்னா என்னுடைய ரட்சிப்பு இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் அது மட்டும் இல்ல, ஆண்டவர் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, he destroyed the works of the devil. The devil put you to death, the Lord rescued you from death. Amen. The devil condemned you, but the Lord rescued you. Amen. The devil is constantly making you guilty, but the Lord is saving you, redeeming you every time. Amen. Hallelujah. கர்த்தர் இப்பொழுது அதே அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கல்ல, அந்த அதிகாரத்தை வந்து உங்களுக்கு வந்து ஆண்டவர் தருகிறார். கர்த்தாதி கர்த்தர் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. Amen. Authority over what? Authority over demons. Amen. இப்போ வந்து authority over evil spirits அப்படின்றது நம்ம வந்து வாஸ்தவம். Jesus has authority over demons and spiritual forces. It also serves as a reminder of the reality of spiritual warfare and the power of Christ to deliver and restore. Through him you have that authority. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Hallelujah. Through him you have that authority. Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. எதுவும் உங்களை தொடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்னொன்னு சொல்றார், put on the whole armor of God that ye may be able to stand against the wiles of the devil. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். உங்களுக்கு ஒரு அதிகாரம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா
எல்லா இடத்துலயும் போடப்பட்டிருக்கு பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா ஆண்டவர் சொல்லல. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பகுதிக்கு மட்டுமே கிடையாது. இல்ல, the Lord is calling you, inviting you to participate in his kingdom mission, and we should say yes Lord. Are we ready? இல்ல 2026ல இருந்து நம்ம ரெடி ஆயிடுவோமா? இல்ல, ஏன் ரெடி ஆகணும் அப்படின்னா, ஐ திங்க் இது வந்து சும்மா எல்லாம் வரல, நமக்கு ஏதோ ஒரு காரணத்துல தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த நாட் ஷோர் பகுதிக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற பிசாசுகளை ஆண்டவர் துரத்த உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற வந்து டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவங்களை குணப்படுத்த உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் ஆண்டவர் இங்கிருந்து, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே நீர் அப்புறப்படுத்துங்கப்பா. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அவங்க வந்து நின்னாலே ஆண்டவரே பிசாசுகள் ஓடணும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க மாற்றுங்க. எனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கும் தருகிறேன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. லெண்டேஸ்ல யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ அடுத்தது அத்தாரிட்டி ஓவர் வாட் எல்ஸ்? வேற என்ன இருக்கு? அத்தாரிட்டி ஓவர் sicknesses and diseases. இல்ல பாத்தீங்கன்னா, and calling his 12 disciples to him, Jesus gave them authority over unclean spirits so that they could drive them out and heal every disease and sickness. மத்தேயுல அதே வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் the same thing, which means when it is repeated you have to be serious about it. பைபிள் ஸ்டடில என்ன தெரியுங்களா ஒரு ரூல் இல்ல, when in a particular passage if the same thing is repeated again and again, take it very seriously. இல்ல, இப்ப பாருங்க, மத்தேயுல அதே விஷயம் தான், லூக்காலையும் அதே விஷயம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு பிசாசு மேல, இன்னொன்னு வந்து வியாதிகள் மீது. சரியா? and the Lord says, I am the Lord your healer. நமக்கு வந்து தலைவலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ வீடே தலைகீழாயிடும். இல்ல, நெஞ்சு வலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு கேட்போம். கார்ல ஏறி பாதி உட்காந்துருவோம், ஈடிக்கு கொண்டு போ முடியல. இல்ல, where is your faith? இல்ல, there are times we may have to get into hospital, but will the Lord not heal you? இல்ல, உங்களால் வந்து முடியும். I have done that. வலி இருக்கும்போது, வலி இருக்கிற இடத்துல வந்து கரங்களை வச்சு நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுஸ்தமாக்கு. Lord, Heavenly Father, I have the faith, O Lord, that you can heal me. கர்த்தாதி கர்த்தரை குணப்படுத்து. தலைவலி ஆண்டவரே இருக்கப்பா, குணப்படுத்துங்க ஆண்டவரே. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே சோர்வு வருகிறது, ஆண்டவரே குணப்படுத்துங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரை வேலைக்கு போயிட்டு வந்த ஆண்டவரே பயங்கரமான ஒரு களைப்பு, ஆண்டவரே ஆண்டவரை குணப்படுத்துங்க. எனர்ஜி இல்லாம இருக்க ஆண்டவரே குணப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நீர் எனக்கு பலன் தருகிறீரே அப்பா, உமக்கு நன்றி. The Lord will strengthen you. The Lord will bless you. Amen. விசுவாசம் வந்துச்சா? கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சார்? இல்லையா? The Lord says, I am the Lord, your healer. And then he says, I am Jehovah Rapha. I am the Lord who will heal you. Amen. So, authority to heal. இப்போ இந்த ஹீலிங்ல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மினிஸ்ட்ரியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அண்ட் which is not wrong, but we have to be in the balance. You know, the pendulum swings வந்து பயங்கரமா, it will go to the extremes. That is not the only thing that the Lord is asking of us. There are other things also in life, but when it is needed, you have to exercise that authority over evil spirits and sicknesses and diseases in your life. So இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. There is a balance. Walking in the divine health of the Lord if is possible, but only after truly knowing your authority in Christ. உங்களுக்கு அதிகாரம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையான அதிகாரம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, then you will have a good balanced Christian life, good balanced spiritual life. Amen. So எதுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நின்று ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, Lord, I pray for healing. சொல்லலாம் இல்ல, பிசாசு வந்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லலாம், வியாதிகளும் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நீ குணமாக அப்படின்னு சொல்லலாம். ஆனா முதலாவது தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதப்படியில் இருந்து, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Pray for healing. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம்
30ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, பட் ஐ வில் ரெஸ்டோர் யூ டு ஹெல்த் அண்ட் ஹீல் யுவர் wounds declares the Lord. And so that there is a prayer there. என்ன அப்படின்னா, Lord, bring healing where there is pain, comfort where there is sorrow, and strength where there is weakness. Restore what is broken and renew my spirit. I trust in your power to heal and make us whole. Amen. ஒரு சின்ன ஒரு ஜெபம். It is possible. Amen. நம்ம வீட்டு வந்து ஹெல்த்தியான வீடாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. Amen. This Lent, I challenge you. This Lent, I challenge you to pray for healing. உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத நீங்க பாருங்க. According to your faith, வந்துச்சா இல்ல, கர்த்தாதி கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை அற்புதமாக நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் ஆண்டவர் குணப்படுத்த அது அவருக்கு ஒரு வினாடி போதும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த லெந்து நாட்களை வந்து உங்களை வந்து உங்களுடைய விசுவாசத்தை வந்து இன்னும் அதிகரிப்பாராக. ஸ்பிரிச்சுவல் வாக்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவாராக. இது என்னுடைய உண்மையில வந்து உள்ளத்துல வந்து ஒரு பயங்கரமான வாஞ்சை. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை எழுமணும்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் எழுமணும் ஆண்டவரே. ஆண்டவரே, they should exercise, O Lord, Heavenly Father, every spiritual gift, O Lord, that you have given, O Lord, and Heavenly Father, the authority that you have given, O Lord, let them exercise. Amen. Hallelujah. So this is the last slide. He gave them power over spirits to cast them out, to heal. இதில் பார்க்கும்போது it all happens through the cross only. இந்த நாட்களில் வந்து கிராஸ் மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, the word of God says, the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. Cross is not about defeat, it is about victory. Cross is not about weakness, it is about strength. Amen. Cross is not about emptiness, about death, it is the power that we have in Christ. How God turns everything upside down பாருங்க. அது நம்முடைய தேவன் மாத்திரமே. உலகத்துல எவ்விதமான நீங்க வந்து தேவர்களை நீங்க போய் பாருங்க, எந்த ரிலிஜியனும் இப்படிப்பட்ட ஒரு தியாலஜி கிடையவே கிடையாது. Amen. Hallelujah. So we are so privileged to be knowing Jesus Christ and what he did for us. The more and more we meditate on Jesus Christ and the cross, இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ப்பா. தாகமா இருக்கு. அந்த தாகத்தை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரேயர் அகெயின்ஸ்ட் ஈவில், அதை எக்ஸசைஸ் பண்ணுங்க இன்னிலிருந்தே. ஆண்டவர் அந்தகார சக்திகள் ஆண்டவரே ஒழிந்து போகட்டும். அடுத்தது வந்து by his wounds, O Lord, we are healed. அதற்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. Keep the cross of Christ at the center of your Christian lives. Amen. Prepare yourselves. இந்த லெந்து நாட்களில் வந்து prepare yourselves with the Christ given authority. இல்ல, இது புதுசா ஒண்ணு இல்லை, இன்னைக்கு அடிஷன். சால்வேஷன், பிரசன்ஸ் ஆஃப் காட் எல்லாம் ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஏன்னா கிராஸ் இருக்கு இல்ல, கிராஸ் இருக்கு, அதனால அத்தாரிட்டி கொடுத்திருக்க. Prepare yourselves with the Christ given authority to pray over evil and sicknesses in your Christian lives. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? Oh, we thank you, Jesus. I request Rufus to come. ரூஃபஸ், நீங்க வாங்க, ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளப்பா எங்களுக்கு ஆண்டவரே அற்புதமாக ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்க மாற்றித்தாங்க. ரூஃபஸ் இஸ் an evangelist, is continuing to work as an evangelist, and he will also come here often. அவருக்கு எப்போ முடியுதோ அப்பெல்லாம் வந்து அவர் வந்து he will minister to us. So he will also he is also journeying with us in the NSTF வந்து 3-4 ஆண்டு காலமாக அவர் வந்து he is journeying with us and he will continue. We thank you for support. So Rufus, pray that all of us will receive that authority from Christ Jesus. Amen. Thank you, Lord. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். இந்த மாலை வேலைக்காக ஆண்டவரே விஷயத்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே நன்மைகளுக்காகவும் துதிக்கிறோம். ஆரம்பத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒருவேளை ஆரம்ப நாட்களை நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறீர் என்பதை இருக்கிற அநேகர் அப்பா நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்துமே தேவனாய் இருந்ததை செய்து நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்துக்காக, ஆண்டவர் ஒரு பெரிய மிஷனுக்காக ஆண்டவரே
பெரிய ஊழியர்களுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் Thank you, Lord. Thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. We receive it, O Jesus. Thank you, Lord. We receive it, O Lord. Thank you, Lord. ஒவ்வொரு வீட்டில் Thank you, கர்த்தாவே ஆமா ஆண்டவரே. ஊழியத்தில் பங்கு கொள்ள ஆண்டவர் ரட்சிக்கப்பட இங்க வர கிருபை செய்கிறார். Thank you, Lord. கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே. ஆயத்தப்படுத்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் உங்களை தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி இந்த ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்து மறுபடியும் எங்களை ஆமென். புதுப்பித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. ஏதற்கு ஆண்டவருடைய அதிகாரத்தை நீ கொடுத்திருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய செய்தியின்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை குணமாக்கும் வரங்களையும் மற்ற எல்லா வரங்களுடைய அத்தாரிட்டியும் ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. இது எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில செய்த எல்லா ஆண்டவரே அந்த தியாகத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படி அருமையான ஒரு ஆரம்பத்தில் கொடுத்தபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன் ஆண்டவரே மகிமையான காரியத்தை இந்த இடத்துல செய்யப்படுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இல்லை மறுபடியும் ஒருமுறை கூட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காகவும் இதை தாழ்த்துக்கிறோம், இதை அர்ப்பணிக்கிறோம், ஒரு நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு வர தடைப்பட்ட அத்தனை பேரோடும் கிருபையும் வல்லமையும் சமாதானம் அதிகாரமும் இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. கர்த்தருடைய அதிகாரம் உங்களுடைய பிள்ளைகளோடு நிலைத்து நிற்பதாக. கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தர் நீ தருகிற அதிகாரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென். We'll finish with one song. அப்படியே நின்று கொண்டுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட தேவன் பெரியவரே. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Amen. God bless you all. May the Christ-given authority rest in your lives, and may the Lord help you to exercise His authority in your lives whenever possible. Amen. இன்றிலிருந்து துவங்குவோம். இதன் மூலமாக சாட்சிகளை கேட்க நான் ஆவலோடு காக்கிறேன். Amen. Hallelujah.